ஏங்க சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன மகா, அதுல என்ன சந்தேகம்? இங்க பாரு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுலயும் நேத்து டேவிட்டோட அம்மா வந்து கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன உடனே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்வளவு சந்தோஷம். அவங்க சம்மதிப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏங்க அவங்க சம்மதிக்க மாட்டாங்கன்னு தான் நினைச்சீங்களா? அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஏங்க நான் நினைச்சேன் அவங்க கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்கன்னு. என்ன மகா சொல்ற? அது எப்படி? டேவிட்க்கு அப்பா இல்லைன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அது இல்லாம டேவிட் எப்படியும் ஜாக்லினை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாரு. அதனால அந்த அம்மாக்கு வழினா என்னன்னு தெரியும். அதனால அவங்க கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக, அதுவும் டேவிட் சொன்னதுக்காக பார்க்க வரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஜாக்லின் தான் மருமகளா இருக்கணும்னு என்ன இருந்திருக்கும். அடிப்பாவி, முந்தா நாள் நான் சொல்லும் போது கூட சம்மதிக்கலன்னா என்ன செய்யறதுங்கிற மாதிரி பேசின. இப்ப இப்படி சொல்ற? அது சும்மா ஒரு இதுக்காக உங்களை அலைய விடுறதுதான். ஏங்க சம்மதம்னு உடனே சொல்லிட்டா நல்லா இருக்குமா? அதுவும் இல்லாம நான் என்னோட மனநிலையில இருந்து யோசிக்கிறேன். அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஒரு கெஸ் தான் அவங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா சம்மதிப்பாங்கன்னு. அடிப்பாவி, உன்கிட்டயே ஜாக்கிரதையா இருக்கணும் போல. ஆமா ஆமா, இருக்கணும் இருக்கணும். என் செல்லம் என்ன அழகா இருக்கு தெரியுமா? உன் அழகுல அப்படியே அதான் திக்குமுக்காடித்தான் போறேன். அந்த என்னமோ சொல்லுவாங்களே, தேனுக்குள்ள உள்ள எறும்பு அப்படியே திகைச்சு போற மாதிரி எனக்கு என்னமோ பண்ணுது. உன் பக்கத்துல இருக்கும் போதெல்லாம் ஐயும் காலும் செயல்ல இருந்து போகுது. என்னமோ பண்ணுது. ஆனா என்ன பண்ணுதுன்னு தான் சொல்ல தெரியல. ஏ? பண்ணு பண்ணு. ஏங்க கையை காலை வச்சுட்டு சும்மா இருங்க. ஒரே ரொமான்ஸ் தான் காலையிலே. ஏய், ஏன் பொண்டாட்டிக்கிட்ட நான் ரொமான்ஸ் பண்ணாம யார் பண்ணுவா? மகா, நீ எம்புட்டு அழகா இருக்க தெரியுமா? ஏ, இருப்பேன் இருப்பேன். ஜான் சித்தப்பா, மகா சித்தி, உள்ள வரலாமா? அச்சச்சோ, சிவ பூஜையில கரடி. இங்க, தள்ளிக்கோங்க, பிள்ளை வரான். அவனை பத்தி என்ன சொல்றீங்க? டேய் உள்ள வாடா. என்ன மகா சித்தி, நான் உன்னைய டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? ஏய், அது இப்பதான் தெரியுதா? போ சித்தப்பா, நான் என்ன வாங்கிட்டியா கேட்டேன்? நான் மகா சித்தி கிட்ட தானே கேட்டேன். செல்லக்குட்டி, நீ என்ன டிஸ்டர்ப்லாம் பண்ணலடா. நான் இப்போ எதுக்கு வந்திருக்கேன் சொல்லு? தெரியலையே. ஏய், ஓட்டக்கண்ணு போட்டு என்னன்னு பார்க்க வந்திருப்ப. அதெல்லாம் இல்ல சித்தப்பா. நான் இப்போ எதுக்கு வந்திருக்கேனா, அம்மா மகா சித்திக்கு பிடிச்ச பணியாரம் செஞ்சிருக்கான். அதான் சூடா எடுத்து வச்சிருக்கேன். மகா சித்திய வந்து சாப்பிட சொல்லுன்னு சொல்லிச்சு தெரியுமா? அடப்பாவி, உங்க அம்மைக்கு பணியாரம் எல்லாம் செய்ய தெரியும்னு இப்பதானே தெரியுது. சித்தப்பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அம்மாக்கு எல்லாம் செய்ய தெரியும். ஆனா எல்லாத்தையும் செஞ்சு செஞ்சு கொடுத்தானா எல்லாரும் நம்மளே வேலையாவாங்க அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? அடப்பாவி, சீக்ரெட் எல்லாம் இப்படியா போட்டு உடைக்கிறது? ஐயோ மகச்சிட்டி, அது உனக்கு தான் சீக்ரெட். ஆனா எங்க அம்மா பத்தி எல்லாருக்குமே தெரியும் தெரியுமா? அதுவும் ஜான்ஜிட பாக்கு நல்லாவே தெரியும். அது சரி. மகச்சிட்டி, நான் ஒன்னு சொல்லட்டா? என்ன செல்லம், சொல்லுங்க. மகச்சிட்டி, உனக்கு எல்லா கலர் சேலையும் நல்லா இருக்கு. ஆனா இந்த மஞ்சள் கலர் சேலை நீ கட்டும்போதெல்லாம் நானும் உன்னைய உத்து உத்து பார்க்கறேன். நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? என்னடா சொல்ற? என் பொண்டாட்டி ரொம்ப அழுக்கா இருக்காளா? முதல்ல உன் காதுக்கு ஒரு காது மிஷின் மாட்டணும். ஏன் சித்தப்பா, அழகா இல்ல, அழகா இருக்க தெரியுமா? மகச்சிட்டி ரொம்ப அழகா இருக்கா சொன்னேன். ஓ, அழுக்கா இருக்காளா? ஐயாச்சி, இந்த சித்தப்பாக்கு காது சூடா போச்சு. அழகு அழகு சொல்லிட்டு இருக்க. அழகு இல்ல சித்தப்பா, அழகு அழகு, பியூட்டிஃபுல் அப்படி சொல்லுவாளா? பியூட்டிஃபுல்னு சொல்லுவாளா? அப்படி அழகா இருக்கா அப்படி சொல்றேன். ஓ, நீங்க அப்படி சொல்றீங்களா? டேய், உன் அப்பா என்னடா பண்றா? ஏன் அப்பெல்லாம் உன் அண்ணன், அதாவது எங்க அப்பா என்ன பண்ணுது தெரியுமா? அப்படியே போடுவக்குள்ள மண்டைய மூட்டுக்கிட்டு ஒரே குளிர் அடிக்குது அப்படின்னு சொல்லி படுத்திருக்கு. எங்க அம்மா என்ன பண்ணுச்சு தெரியுமா? தலைவனை வச்சு பொத்து பொத்துன்னு அடிச்சிச்சு. ஏட்டி அடிக்காதடி, குளிர் தாங்க முடியலடி, இன்னொரு 1/2 மணி நேரம் காப்பி போட்டுட்டு வா, காப்பி போட்டு வாஞ்சி. எங்க அம்மாவும் போய் காப்பியை போட்டுட்டு வந்து கொடுத்து குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிருக்கு. காப்பி ஆடியே போயிருக்கு, அப்படி தூங்கிருக்கு. திரும்ப எங்க அம்மா வந்து பார்க்கும்போது
என் அண்ணன் மானத்தை என் பொண்டாடி முன்னாடி கப்பல் வாங்குறியே ஏன்டா? அதுக்கு பாட கப்பல் வாங்குறதா? அப்படியெல்லாம் கிடையாது. எங்க அப்பா என்ன பண்ணிச்சோ அதை சொன்னேன். சொல்ல வந்ததே மறந்துட்டேனே. ஜான்சிட்டப்பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நானும் அப்பாவும் ஆச்சியை போய் பார்க்க போறோம். ஏன்டா? வேற வினையே வேண்டாம். உங்களை யார் அங்க போக சொல்றா? போச்சிட்டப்பா, எங்க அப்பாவுக்கு தான் ரொம்ப அம்மா சென்டிமெண்ட்னு உனக்கு தெரியும்ல. அதுக்கு 4 நாளைக்கு ஒருக்க அம்மாவை தாடிடும். இப்போ போய் பார்க்க போறேன்னு சொல்லிச்சு. சரி நீ வடியாடான்னு கடிச்சு நானும் வரேன்னு சொன்னேன். அதான் நாங்க இப்போ அங்க போறோம். அதை சொல்லிட்டு போட்டா அண்ணே மறந்தே போயிட்டேன் தெரியுமா? சரிடா, போய் பாத்துட்டு வாங்க. அங்க போய் பார்த்துட்டு வந்து ஆச்சி என்னலாம் சொல்லுதுன்னு இங்க வந்து சொல்றேன் சரியா? அது வரைக்கும் சேட்டை பண்ணாம எடுத்துட்டப்பா. சரிடா. சித்தி, அப்ப நானும் போய் பார்த்துட்டு வரேனே, வந்து சொல்லுடே. சரிங்க செல்லம், பார்த்து போயிட்டு வாங்க. சரி சித்தி. பாத்தியா மகா, எங்க அண்ணே எம்பிட்டு பாசக்காரனா இருந்தா எங்க அம்மாவை விட்டுட்டு இருக்க முடியாம பார்க்க போவான். ஆனா எங்க அம்மா ஏன்டா இப்படி இருக்கோ தெரியல. பிள்ளைங்களை விட என்ன இவங்களுக்கு தேவை இருக்கு? தெரியலங்க, அவங்க மனசுல என்ன குறையோ எல்லாம் சரியாயிரும், விடுங்க. நீ நாசுக்கா பதில் சொல்ற. ஆனா எங்க அம்மா உன்னை எப்படி எல்லாம் பேசுது? ஏங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு கோவம் தான் என் மேல. நான் உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் இல்ல. அதனாலதான் அவங்க என் மேல இவ்வளவு கோவப்படுறாங்க. அதுக்காக இன்னும் எத்தனை காலம் மகா அவங்க இப்படி இருப்பாங்க? நீ ஏன் பொண்டாட்டி, இந்த வீட்டு மருமக, ஒரு குழந்தைக்கு அம்மா ஆக போற. பேரும் பேத்திய பாக்கணுங்கிற ஆர்வம் அவங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா? விடுங்க, அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. அக்கா என்ன கூப்பிட்டாங்களாம், அவன் சொன்னால நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். சரி மகா. என்னடி இப்ப எதுக்காக இங்க வந்த? இது என்னம்மா கேள்வி? நீங்க தானே என் அம்மா. நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். டேவிட்டோட அம்மா வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அவங்கள இங்க வர சொல்லியிருக்கேன். அதான் முதல்ல உங்ககிட்ட சொல்லுவோன்னு வந்தேன். இங்க பாரு, அந்த பொம்பளைக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அவ என்கிட்ட என்னத்த பேச போறா? என்னம்மா நீங்க? அவங்க எனக்கு மாமியாரு, நீங்க எனக்கு அம்மா. இல்ல இல்ல இல்ல, மாமியாரா ஆக போறாங்க. அதனால என் அம்மா நீங்க தானே. அதான் உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி வாங்கன்னு சொன்னேன். ஏண்டி நீ அடங்கவே மாட்டியா? ஒரு தடவை சொன்னா உன் மரமண்டைக்கு புரியாது. உங்க அப்பா என்ன வெறுத்து ஒதுக்குனாருனால நான் இங்க வந்து தனியா தான் உட்கார்ந்துருக்கேன். அதுக்காக அந்த ஆளை விட்டுட்டு போய் எவனையாவது கட்டிக்கிட்டனா? ஐயோ அம்மா, என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? இப்ப உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிற வயசா? ஆனா நான் அப்படி இல்ல. ஜஸ்ட் 25 கூட இன்னும் நான் தாண்டல. பின்ன நீங்க எனக்கு 18 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சு இப்படி இன்னும் அந்த குடும்பக்காரனோட வாழ சொல்லிட்டு இருக்கீங்க. இப்பதான் எனக்கு 24 முடிஞ்சு 25 பறக்குது. ஆனா உங்களுக்கு ஒரு 50 வயசு இருக்காது? இருக்கும். அண்ணனுக்கே வயசு என்ன இருக்கும் சரியா எனக்கு தெரியல. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 55 வயசாவது இருக்கணுமே. நீங்க மண்டையெல்லாம் எப்ப பார்த்தாலும் இப்படி டை அடிச்சுக்கிறீங்களா? எனக்கு அதான் வயசே தெரியல. இப்ப இந்த வயசுல நீங்க கல்யாணம் கட்டிக்க முடியுமா சொல்லுங்க? வார்த்தைய ஆழ்ந்து பேசு. நான் உன் அம்மா. அந்த அறிவு இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவியா? அததான் நானும் சொல்றேன். நீங்க என் அம்மா தானே. அப்ப எனக்கு நீங்க தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதை விட்டு போட்டு இந்த வயசுல நீங்க இப்படி பேசினா அதுக்கு பதிலடி இப்படித்தான் கொடுக்க முடியும். ஏமா சும்மா தேவையில்லாம வீண் பிடிவாதம் பிடிச்சிட்டு இப்படி வரட்டு பிடிவாதத்தால தனியா உட்கார்ந்துருக்காதீங்க. என்னமோ பண்ணுங்க, அதை பத்தி நான் பேச வரல. என் மாமியாராக போறவங்க உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி, அவங்களும் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்களே, பேசட்டும்னு நானும் இங்க வாங்கன்னு சொல்லிட்டேன். அத உங்களுக்கு முறைப்படி இன்ஃபார்ம் பண்ணணும்ல, அதான். இப்ப நான் கிளம்புறேன். அவங்க வந்து உங்களை பார்த்து பேசிட்டு போவாங்க, சரியா? அவ எவடி என்ன பாக்குறதுக்கு? டேவிட்க்கு அம்மானால வந்து என்ன பார்க்கலாம். ஆனா இப்ப அவன் உன்னை கல்யாணம் கட்டிக்குவேன்னு பிடிவாதம் பிடிக்கிறான். அந்த பையலோட அம்மாவெல்லாம் நான் சந்திக்க விரும்பல. அதப்படி அவன் அந்த பையலாவா? அவன் உங்களுக்கு மருமகனாக போறவன். அம்மா
நீங்க விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாட்டாலும் நீங்க என்ன ஏதுன்னு பேசித்தான் ஆகணும். இது என்னோட ஆர்டர். இங்க பாருங்க, என்னன்னு கேளுங்க. அவங்க பேசிட்டு அவங்களா போவாங்க. சரியா? நான் வரட்டா? சி, இந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ யாரு என்ன வந்து பாக்குறதுக்கு? வணக்கம் எஸ்தர் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் டேவிட்டோட அம்மா. நீங்கள் என்னை உட்கார சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அது அவசியமும் இல்லை. நான் பேச வந்த விஷயத்த பேசிட்டு போயிடுறேன். மணிமணியா முத்து முத்தா பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்கீங்க. அதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட பிள்ளைங்களோட ஒத்துமையா இல்லாம இப்படி அனாதையாட்டம் நீங்க இங்க வந்து அவுட் ஹவுஸ்ல இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு வேதனையா இருக்கிறது. ஆனா என்ன பண்றது, நாம என்ன செய்யறோமோ அதுக்கான தண்டனை தான் இது அப்படின்னு நினைக்கிறவ நான் உங்களுக்கு அட்வைஸ் சொல்றேன்னு நினைக்காதீங்க. குடும்பத்தோட மூத்த மனுஷி நீங்க இந்த குடும்பத்தை கட்டி காக்கணும். ஆனா மருமகள்க தாங்கி தூண் மாதிரி ஒன்னா நிக்கிறாங்க. நீங்க எல்லாரோடையும் விலகி இப்படி தன்னந்தனியா அனாதை மாதிரி உட்கார்ந்துருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு சங்கடமா இருக்கு. என்ன செய்யறது, நான்லாம் உங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கேனேன்னு நினைச்சா எனக்கே என்னமோ மாதிரிதான் இருக்கு. ஆனா நீங்க கேட்குற நிலைமையில இல்லைன்னு மட்டும் எனக்கு புரியுது. நீங்க பாரு, இம்புட்டு நேரம் நீ டேவிட்டோட அம்மாங்கிறதுனால நான் அமைதியா இருக்கேன். சும்மா தேவையில்லாம இந்த அறிவுரை சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. நீ யாரு எனக்கு அறிவுரை சொல்றதுக்கு? இங்க வந்து நிக்கிறதுக்கே தகுதி இல்லாதவ நீ. நீ எனக்கு புத்திமதி சொல்றியா? சேச்சே, உங்களுக்கெல்லாம் புத்தி சொல்ல எனக்கு அறிவு வேணும்ல. அது எப்படி? உங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு எனக்கு புத்தி இருக்கான்னு தெரியல. நான் உங்ககிட்ட ஓப்பனாவே பேசுறேன். உங்க மக 25 வயசுல நிக்கிறா. ஆனா நான் அன்னைக்கு 30 வயசுக்குள்ளேயுமே தாலியை அறுத்துட்டு நின்னேன். அவளை இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு என்னோட வேதனை மொத்தமும் கண்ணு முன்னாடி வந்து போகுது. நான் நின்ன மாதிரிதான் உங்க மகளும் தனியா அனாதையா நிக்கிறா. ஆனா அன்னைக்கு ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, என் புருஷன் இல்ல, அவர் திரும்ப வரவும் மாட்டாரு, செத்து போயிட்டாரு. ஆனா இவளுக்கு புருஷன் இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கிறான். நீங்க எவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க, நீங்க எப்படிப்பட்ட மாப்பிள்ளைய அவளுக்கு தேடி கொடுத்துருக்கணும். என் மகனை விரும்பினாங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படிப்பட்ட அரக்கங்கையில அவசர அவசரமா புடிச்சு கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு அவளோட நிலைய பார்க்கும்போது மனசு வலிக்குது. நான் வாழ்ந்து முடிச்சவ, ஆனா உங்க பொண்ணு வாழ வேண்டியவ. அவ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என் மகனை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். என் மகனும் உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு நான் விரும்புறேன். நீ விரும்புனா நடந்துருமாது? இங்க பாரு, அவ புருஷன் உயிரோட இருக்கான். நீ நினைக்கிற இந்த கல்யாணம் நடக்காது. மரியாதையா வெளிய போ. கொஞ்சம் பொறுமையா இருந்து யோசிச்சு பாருங்க. இங்க பாருங்க, உங்க பொண்ணு வாழ வேண்டியவ. அவ நல்லா இருக்கணும். அவ குழந்தையும் குட்டியுமா சந்தோஷமா இருக்கிறத நீங்க கண்ணால பார்க்கணும்னு ஆசைப்படலையா? இப்படி அனாதை மாதிரி அவ நிக்கணுமா சொல்லுங்க? புருஷன் இருந்தும் அவ வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு ஒரு நிமிஷம் கூட நீங்க வருத்தப்படலையா? அவ சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைக்கலையா? நீங்க அவளை பெத்த தாய் தானே. அவளை பார்க்கும்போது மனசு வலிக்குதுங்க. இங்க பாரு, தேவையில்லாம எல்லாருக்கிட்டையும் நாடகம் போடுற மாதிரி என்கிட்ட போடாத. ஏன் ஊர் உலகத்துல உன் மகனுக்கு பொண்ணே கிடைக்கலையா? இவதான் பொண்ணா? அதுவும் கல்யாணம் முடிச்சவள உன் மகனுக்கு முடிக்கணும்னு அலையிற. இங்க பாரு, மரியாதையா போய் உன் மகனுக்கு வேற பொண்ணை பாரு. அந்த கல்யாணத்தை நானே முன்ன நின்னு நடத்தி வைக்கிறேன். என்ன முழிக்கிற? அது பத்தலையா? அவனுக்கு என்ன வேணும்னு கேளு. நான் அவன் பேர்ல எழுதி வைக்கிறேன். வீடா வேணுமா, பணமா வேணுமா, என்ன வேணும்னு சொல்லு. ஏமா, நீ ஏன் பிச்சைக்கார வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க? அனாத மாதிரி உட்கார்ந்துருக்க. ஏன் மகனுக்கு நீ சொத்தும் பணமும் நகையும் கொடுக்கறியா?
வெக்கமா இல்ல உனக்கு இத சொல்ல? அப்படியே நீ கொடுத்தாலும் நான் என்ன உன்ன மாதிரி அலந்து போய் வாங்கிக்குவேன்னு நினைக்கிறியா? இங்க பாரு, என் மகனோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். என் மகன் ஜாக்குலின மனசார விரும்புறான். இன்னைய வரைக்கும் அவளை தவிர யாரையும் கல்யாணம் கட்ட மாட்டேன்னு உட்கார்ந்துருக்கான். என் மருமக ஜாக்குலின், அதை யாராலையும் மாத்த முடியாது. இங்க பாரு, ஏதோ சிரிச்சு இவ பேசிக்கிட்டு இருக்காளேங்கிறதுக்காக என்ன தப்பா என்றியா? இங்க பாரு, என் வீட்டுக்கு மருமகனா அது ஜாக்குலின் தான். அத ஒன்னால மட்டும் இல்ல, யாராலையும் மாத்த முடியாது. ஒரு மரியாதைக்காக உன்னை மதிச்சு இங்க வந்து பேசுனா என்னையே அவமானப்படுத்துற மாதிரி பேசுவியா? இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ. நீ நினைக்கிற எதுவும் நடக்காது. இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். நீ என்ன பெரிய இவளா? என்கிட்டயே வந்து சவால் விட்டுக்கிட்டு இருக்க? மரியாதையா வெளியே போடி. உன்னை கண்டாலே எனக்கு எரிச்சலா வருது. ஏன் பொண்ணு வாழ்க்கைய நீ தீர்மானிக்கிறதுக்கு யாரு? இங்க பாரு, உன் மகனை ஒழுங்கா இருக்க சொல்லு. ஏற்கனவே உனக்கு புருஷன் இல்ல, இப்போ பிள்ளையும் இல்லாம தனி மரமா போயிடாத. என்ன மிரட்டுறீங்களா? உங்க மிரட்டலுக்கெல்லாம் வேற யாராவது பயப்படுவாங்க, நான் பயப்பட மாட்டேன். நான் தனியா நின்று என் பிள்ளைய படிக்க வச்சு இந்த அளவுக்கு ஆளாக்கினேன். எந்த சொந்த பந்தம் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு வற்புறுத்துச்சோ அவங்க யாரும் வேண்டான்னு உதறி தள்ளிட்டு தனியா நின்று என் பிள்ளைய வளர்த்துருக்கேன். ஏன் பிள்ளைய என்ன பண்ணிடுவீங்க? உங்களால என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே என் பையன் கையை உடைச்சி உட்கார வச்சவங்க தானே நீங்க. என்ன பாக்குறீங்க? எனக்கு என் பையன் என்கிட்ட மறைச்சான், எனக்கு ஒன்றும் தெரியாது, இவ பட்டிக்காட்டு ஊர்ல இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, என் மகன் என்ன பண்றான் ஏது பண்றான், நீங்க என்ன பண்றீங்க, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஏதோ பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தா ஒரே அடியா எகிர்றீங்க. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. எண்ணி இந்த மாசத்துல நல்ல முகூர்த்தமா பார்த்து என் மருமகளுக்கும் என் மகனுக்கும் கல்யாணம் நடக்கும். அதுவும் நீங்க விரும்பின சர்ச்சில். முடிஞ்சா அங்க வந்துட்டு போங்க. இந்த மிரட்டல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. டேவிட் கல்யாணத்தை நான் நல்லபடியா நடத்தி காட்டுறேன்னா இல்லையான்னு பாருங்க. ஜாக்குலின் தான் என் வீட்டு மருமக, அதை யாராலையும் மாத்த முடியாது. வர்றேன். சி, பட்டிக்காட்டு முண்டான்னு பார்த்தா என்ன பேச்சு பேசிட்டு போகுது. என்னையே மிரட்டுற அளவுக்கு இவளுக்கு துணிச்சல் வந்துட்டா. இவளை உண்டு இல்லைன்னு ஆக்கணும். இவளை இப்படியே விடக்கூடாது. ஏன் மக கல்யாணத்தை இவன் நடத்தி வைப்பாளா? இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்னு நான் பாக்குறேன்.